ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அண்ணாமலை, முத்து, அந்த பார்க் ஃப்ரெண்ட் எல்லாரும் மனோஜை கூப்பிட்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே மனோஜ் சட்டை இல்லாமல் உட்காந்துருக்கிறத பார்த்து அண்ணாமலை ரொம்பவுமே அழுகுறாரு. இப்படி ஒரு பையனை பார்க்கறதுக்காக நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கதறி அழுகுறாரு. அடுத்து பார்த்தா அந்த அருண் போலீஸ் வந்துடுறாரு. இப்போ மனோஜ் வழக்கம் போல் பேசுகிறாரு, வாடா முத்து எல்லாத்தையும் இப்படி ஆடுறா அப்படி இப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த அருண் போலீஸ் வந்து முத்துவை பார்த்ததுமே கோவமாயிடுறாரு. நீ தான் அந்த ரவுடியா அப்படி இப்படிங்கிற மாதிரி. என்ன பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கீங்க, ஒரு பிள்ளை ரவுடி இன்னொரு பிள்ளை குடிகாரனாக இருக்கான் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசும்போது அண்ணாமலை அதை தாங்க முடியாமல் கையெடுத்துலாம் கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து எஸ்ஐ கிட்ட பேசிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த அருண் போலீஸ் தான் கோவத்தில் இருப்பார்ல. ஆனால் முத்து வந்து ரொம்பவுமே அமைதியாகவும் சமாதானமாக தான் பேசுகிறாரு. அடுத்து பார்த்தோம்னா அந்த எஸ்ஐ வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை அப்படியே ரொம்பவுமே கலங்கி போய் கேட்குறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் விட்டுறாங்க. வெளியில் பார்த்தோம்னா முத்து வந்து நான் எனக்கு தெரிஞ்ச போலீஸை கூப்பிட்டு வரேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்தார். ஆனால் அதுக்குள்ளார பார்த்தா அண்ணாமலை வந்து அங்கே உள்ளே இருந்து பார்த்தோம்னா மனோஜை கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அந்த பார்க் ஃப்ரெண்டு விட்டுட்டு கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா மனோஜ் என் பொண்டாட்டி போய் சொல்லிட்டான்னு சொல்லி திரும்பி அதே சொல்லிட்டு இருக்காங்க. மீனா எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு, அதான் கிண்டல்லாம் அதே என்னங்க சொல்லிட்டீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ மனோஜால் அதை தாங்கவே முடியல, அதை திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி வந்தால் தான்ப்பா இந்த பிரச்சனைலாம் சரியாகும் அப்படின்னு சொல்லும்போது நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இவன் வேறு சாராயம் குடிச்சு இந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கான், அதனால் நீங்கள் வீட்டில் நான் போய் பாட்டியை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்புறாரு. நான் கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்லையாவது விட்றேன்ப்பா அப்படிங்கும்போது இல்லைப்பா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. இப்போ முத்து வந்து இல்லைப்பா நான் வந்து உங்களை பஸ் ஏற்றி விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறாங்க. மீனா மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க. அதோட பார்த்தா மனோஜ் அந்த விஷயத்தை சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க, படுக்க வச்சுட்டாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த அருண் போலீஸ் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. சீதாவும் நிற்கிறாங்க. சீதாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கும்போது நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், இங்கே தானே இருக்கேன், வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சீதா. அதுக்கு அருண் போலீஸ் சொல்கிறாங்க, என்ன நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லையா, எப்போ பதில் சொல்ல போகிறீங்க என்ன இதுன்னு கேட்கும்போது சீதா வந்து நான் உடனேலாம் முடிவு சொல்ல முடியாது, எங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் கேட்டு தான் நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அருண் போலீஸ் வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ விஷயம் கேட்டாச்சு, நான் இன்னுமா கேட்காம இருக்கீங்க, நானே உங்கள் வீட்டில் வந்து கேட்குறேன்னு சொல்கிறீங்க, சொல்கிறேன் அதையும் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிவிட்டு இப்போ நான் பைக்கு கொண்டு வந்து நிறுத்துவேன், நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பைக்கில் உட்காருங்க, இல்லாட்டி நான் கிளம்பி போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி போய் நிற்கிறாங்க சீதா பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில். சீதாவுக்கு பின்னாடி ஒருத்தவங்க வந்து ஃபோனில் பேசும்போது பார்த்தோம்னா நல்ல பையன் நல்ல குடும்பம், நீங்கள் வந்து தாராளமாக கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி அவங்க விஷயத்தை அங்கே பேசுகிறாங்க. அதை வந்து சீதா வந்து ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து அருண் போலீஸோட அந்த பைக்கில் வந்து பின்னாடி ஏறி உட்காடுறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. அடுத்த வாரத்துக்கான அதாவது அடுத்து வர எபிசோடுக்காக சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க. என்ன வழக்கம் போல் பார்த்தோம்னா ரோஹிணி வீட்டுக்கு வந்துட்டாங்க, பாட்டிலாம் இருக்காங்க, பெரிய பஞ்சாயத்து நடக்குது. அது சம்மந்தமாக நம்ம அடுத்த ப்ரோமோவில் பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.